மாவட்டம் குண்டடம் பகுதியில் பெய்த கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தாராபுரம் அடுத்த குண்டடம் பகுதியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் நேற்று மாலை திடீரென கனமழை பெய்தது. குறிப்பாக குண்டடம் சுற்றுவட்டார பகுதிகளான மேட்டுக்கடை, ருத்ராவதி, சூரியநல்லூர், வரப்பாளையம், வேங்கிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் திருப்பூர் குடிநீர் திட்டத்தில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் சாலையில் வெளியேறி வீணாகி வருகிறது. பவானி ஆற்றிலிருந்து திருப்பூர் மாவட்டத்திற்கும் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் நாள்தோறும் பல லட்சம் லிட்டர் குடிநீர் ராட்சத குழாய் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலை ஓரத்தில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு குமரன்குன்று அருகே சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உடைப்பை சரி செய்து குடிநீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள ராமசுவாமி கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. ராம நவமியை முன்னிட்டு கும்பகோணம் ராமசுவாமி கோயிலில் கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் 12 நாட்கள் நடைபெறும் ராம நவமி விழா தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் ராமர், சீதை, லட்சுமணன் ஆகியோர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ராமா, கிருஷ்ணா என முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே 40 பேரை கடித்து கொதறிய வெறிநாயை பொதுமக்கள் கல்லால் அடித்துக் கொன்றனர். சமுசிகாபுரம், சங்கரபாண்டியபுரம், வஉசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்த வளர்ப்பு நாய் ஒன்று பள்ளி மாணவர்கள் 3 உள்பட 30க்கும் மேற்பட்டோரை கடித்து கொதறியது. இது தொடர்பாக சத்திரப்பட்டி ஊராட்சி மன்றத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் துப்புரவு ஊழியர்கள் அலட்சியமாக செயல்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் அங்கிருந்து தப்பிச் சென்ற நாய் ராஜபாளையம் நகர் பகுதியில் பழைய பேருந்து நிலையம், சங்கரன் கோவில் முக்கு உள்ளிட்ட பகுதிகளில் கூலி தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், பெண்கள் உள்பட 40க்கும் மேற்பட்டோரை துரத்தி கடித்தது. இதையடுத்து பொதுமக்கள் அந்த நாயை கல்லால் அடித்துக் கொன்றனர். நாய்க்கடி பட்டவர்கள் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். விழுப்புரத்தில் சுங்க கட்டண உயர்வை திரும்ப பெற கோரியும் 60 கிலோமீட்டருக்குள் இருக்கும் 4 சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரியும் தமிழக வெற்றி கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் தெற்கு மாவட்ட செயலாளர் குஷிமோகன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது ஒரு சாலையை பயன்படுத்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வரி செலுத்துவதா, மக்கள் பணத்தை சுங்கச்சாவடி என்ற பெயரில் திருடாதே என்று கூறி பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தஞ்சாவூரில் பாஜக சார்பில் அதிமுக கூட்டணி வேண்டாம் என நோட்டீஸ் ஒட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. தமிழகத்தில் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படும் என்று தகவல்கள் வெளியான நிலையில் அப்படி கூட்டணி அமைந்தால் தனது பதவியை ராஜினாமா செய்வேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழக பாஜகவுக்கு அடுத்த மாநில தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இதற்கிடையே தஞ்சையில் பாஜக தெற்கு மாவட்டம் சார்பில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அதில்
நிலையில் இந்தியாவுக்கு நரேந்திர மோடி, தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை என்றும், அதிமுக கூட்டணி வேண்டாம் என்றும் தமிழக பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை நீடிக்க வலியுறுத்தி வாசகம் அச்சிடப்பட்டிருந்தது. இந்த சுவரொட்டியால் இரண்டு கட்சிகளிலும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தனியார் கல்லூரி சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்த நடிகர் ஸ்ரீகாந்த் அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தண்ணீர் பாதுகாப்பு மற்றும் உடல் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வை உண்டாக்கும் வகையில் பைபாஸ் மாரத்தான் எனும் பெயரில் 5 கிலோமீட்டர் மற்றும் 10 கிலோமீட்டர் தூர அளவிலான மாரத்தான் போட்டியில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மாரத்தான் போட்டிக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த குமாரபாளையம் மகளிர் காவலர் சத்யா கேட்டுக் கொண்டதற்கிணங்க காவல் உதவி செயலி குறித்து நடிகர் ஸ்ரீகாந்த் விழிப்புணர்வை உண்டாக்கினார். இதையடுத்து அங்கிருந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் செல்போன்களில் காவல் உதவி செயலினை பதிவிறக்கம் செய்து கொண்டனர். நம்ம குமாரபாளையம் பைபாஸ்ல முதல் முறையாக இந்த மாரத்தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆரோக்கியம், அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம், அதே நேரத்தில் குடிநீர், தண்ணி இதை சேகரிப்பு, அதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இந்த மாரத்தான். பொதுவாக ஒரு கல்ச்சுரல்ஸோ இல்லை ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமோ இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணாமல் நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதான் கல்வி, அதான் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட தாட் ப்ராசஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் நல்ல ஒரு எண்ணத்தோட இந்த ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் பார்ட் ஆஃப் இட். இது கலந்துக்கு ரொம்ப சந்தோஷம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் அருகே வீடு புகுந்த மர்ம நபர்கள் மயக்கப்பொடி தூவி கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பூர் கிராமத்தில் வாடகை வீட்டில் வசிக்கும் செல்வனின் வீட்டிற்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த செல்வனின் குடும்பத்தினர் மீது மயக்கப்பொடியை தூவினர். அவர்கள் மயங்கியதும் பீரோவை உடைத்து அதிலிருந்த 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 35 சவரன் தங்க நகைகள், வெள்ளி கொலுசு உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றனர். புகாரின் பேரில் பாலூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவை ஒட்டி பூக்குழி உற்சவம் நடைபெற்றது. மேலூர் அருகே சிலோன் காலனியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் 37ஆம் ஆண்டு பங்குனி உற்சவ திருவிழா கடந்த 25ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி உற்சவத்தை முன்னிட்டு காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பூக்குழி திடலில் பூக்குழி இறங்கி நேர்த்திக் கடன் செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் பங்கு பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கைலாசநாதர் கோவில் அருகே மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆரணியில் உள்ள பிரசித்தி பெற்ற கைலாசநாதர் கோவிலுக்கு சிவராத்திரி பிரதோஷ நாட்களில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆலயத்திற்கு செல்லும் பகுதியின் இருபுறமும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பக்தர்கள் அச்சம் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஆணிவாரி நீர்வீழ்ச்சியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். ஆத்தூர் அருகே முட்டல் கிராமத்தில் சுற்றுச்சூழல் திட்டத்தில் முட்டல் ஆணிவாரி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. கல்வராய மலைத்தொடரின் அடிவார பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை தினத்தில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணித்துக் கொள்ள ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். பாதுகாப்பு பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கொடைக்கானலில் கடந்த 4 நாட்களாக மழை பெய்த நிலையில் இன்று குளுமையான காலநிலையுடன் கூடிய இதமான சீதோஷ்ண சூழ்நிலை நிலவுகிறது. இந்த காலநிலையை அனுபவித்தவாறு பில்லர் ராக், குணா குகை, ஃபைன்மர சோலை, மோயற்றதுக்கம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகினை கண்டு ரசித்து வருகின்றனர். மேலும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ச்சியடைந்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 200க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் கர்ப்பிணிகள் 200க்கும் மேற்பட்டோருக்கு சந்தனம், குங்குமம் பூசி வளையல்கள் அணிவித்து வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணி வேந்தன், வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினர். பின்னர் அனைவருக்கும் பல வகையான உணவுகள் பரிமாறப்பட்டது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.